வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் கூடியது. 436 திட்டங்களை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் முன்வைத்ததாக தகவல். பாஜகவில் இருந்து அண்ணாமலை ராஜினாமா. இளைஞர்களை மையப்படுத்தி புதிய கட்சி தொடங்கி உள்ளதாக அண்ணாமலை அறிவிப்பு. செண்பகவல்லி அணை உடைப்பை சரி செய்ய வேண்டும். தென்காசியில் வைகோ தலைமையில் உண்ணாவிரத போராட்டம். திமுகவின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழக அரசின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. தற்போது புதிதாக அமைந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிதி, தொழில் முதலீடு சார்ந்த திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பட்ஜெட், கவர்னர் உரை, மேகதாது, டாஸ்மாக், நிதி குறித்த வெள்ளை அறிக்கை, மகளிருக்கான 2500 ரூபாய் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், விவசாயிகள் மேம்பாடு, பெண்கள் மேம்பாடு, இளைஞர்கள் மேம்பாடு, லஞ்சமற்ற தமிழகம் உள்ளிட்ட 436 திட்டங்களை அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் முன் வைத்தார் எனவும் தெரிவித்தார். மதச்சார்பற்ற கொள்கையுடன் முழுக்க இளைஞர்களை மையப்படுத்தி புதிய கட்சியை தொடங்கியுள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாஜகவில் இருந்து விலகுவதாக கடிதம் வழங்கிய அண்ணாமலையின் ராஜினாமா முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்ற அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்தார். அப்போது பாஜகவில் இருந்து விலகுவதாக 5 பக்க கடிதத்தை வழங்கியதாக கூறப்படுகிறது. பாஜகவில் இருந்து விலகுவதாக கடிதம் வழங்கிய அண்ணாமலையின் ராஜினாமா முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாஜக மீது கடும் குற்றம் சாட்டி அண்ணாமலை வீடியோ பதிவு ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளார். அதில் புதிய அரசியல், புதிய பாதை, புதிய இயக்கம் இன்று முதல் தொடங்குவதாகவும், ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பாஜகவில் இருந்து ராஜினாமா செய்துள்ளதாக கூறினார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் இந்த பதிவு தமிழகத்தை பரபரப்பாக்கி உள்ளது. எத்தனையோ பிரச்சனைகள். நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு எல்லா தலைவர்களும் பெரும் ஒத்துழைப்பு தான். இருந்தும் தனியா போகணும், உள்ளாட்சி தேர்தலில் தனியா போகணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளத்தோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கணும், தமிழ்நாட்டினுடைய அடையாளம் மிக முக்கியம் என்பதற்காகத்தான் அன்னைக்கு தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி நாம உள்ளாட்சி தேர்தல் தனியா போகணும், அதே போலதான் லோக்சபா தனியா போகணும். ஏதோ தனிப்பட்ட முறையில் எனக்கும் இன்னொரு கட்சிக்கும் பிரச்சனை இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தமிழர் அடையாளத்தோடு களத்தில் இருந்தால் மட்டும்தான் அது தமிழர் நலத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சியாக இந்திய அடையாளத்தோடு இருக்க முடியும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை மட்டும்தான். டங்ஸ்டன் பிரச்சனையாக இருக்கட்டும், அதை கத்தி கூச்சல் போடாம அதை பொறுமையாக ஒரு இடத்திற்கும் சென்று நம்முடைய கட்சி அதை நம்ம சரி செஞ்சு கொடுத்தோம். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், நிலக்கரி சுரங்கம் திட்டமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட, ஏன் மேகதாத்து அணையில இன்னைக்கு கர்நாடகாவில் எப்படி டி.கே. சிவகுமார் அவர்கள் சொல்றாங்களோ அன்னைக்கு நாங்கள் அணை கட்டியே தீர்வோம் என்று சொன்ன பொழுது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகால ஆட்சியில் இருந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை அன்னைக்கு எதிர்த்து நாம உண்ணாவிரதம் தஞ்சாவூர்ல இருந்தோம். எப்பொழுதும் எந்த உரிமையும் விட்டுக் கொடுக்கல. அதே நேரத்தில் அந்த கான்ஃபிளிக்டை பொறுத்த வரைக்கும் கத்தி கூச்சல் போட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. பொறுமையாக பாந்தவியமா பேசி நம்ம உரிமையை விட்டுக் கொடுக்காம செயலாற்ற முடியும் என்பதை ஒரு நாளும் கூட எனக்கு கிடைத்த பொறுப்புகள்ல உங்களுக்கு நான் அதை காட்டிக்கிட்டே தான் வந்திருக்கேன். அதனால இன்னைக்கு திரு மோடி ஐயா அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன், நாட்டினுடைய பிரதமர், இந்த நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர். ஆனா ஒரு லெவல் வரும் பொழுதுங்க, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே சேர்ந்து வரும் பொழுது தொடர்ந்து நாமும் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போய் இங்க பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க இந்த பிரச்சனை, இந்த பாருங்க அந்த பிரச்சனை, ஒரு அளவுக்கு தாங்க நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் பொறுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து மிக பொறுமையாக, இது இன்னைக்கு கான்வர்சேஷன் 3 நாளா நடக்கலைங்க. இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்றேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன், இன்னைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புறேன், அதனால நீங்க நாளைக்கு நான்
எடுத்தோம் கவுத்தம் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. டிசம்பர் 4, 2024 25 பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லியிருந்தோம். தேர்தல் பணியை முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இந்த கட்சியினுடைய ஒரு உண்மை தொண்டனாக கட்சி சொல்லியிருக்கிறாங்க, தேர்தல் பணியை முடித்துவிட்டு மே கடைசி வரை நம்முடைய பணியை செய்துவிட்டு தான் வெளியே வரணும் அப்படி. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள செண்பகவள்ளி அணை உடைப்பை சரி செய்ய வேண்டும் மற்றும் உள்ளாறு அணைக்கட்டு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உண்ணாவிரதம் மேற்கொண்டார். பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய வனவிலங்கு பட்டியலில் இருந்து காட்டு பன்றியை நீக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வைகோ உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். காலை 8 மணிக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை வைகோ தொடங்கினார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கடைநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வாசுதேவநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பல்வேறு நபர்கள் வைகோ தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக்கழக அரசின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். சட்டமன்ற திமுக எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு வரும் உதயநிதி ஸ்டாலின் தன்னை வெற்றி பெற வைத்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மக்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்ததாகவும் தேர்தல் முடிவுகள் எதிர்பாராத ஒன்று எனவும் தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் கருணாநிதியின் சாதனைகளை, திமுகவின் திட்டங்களை, தமிழக வெற்றிக்கழக அரசின் அவலங்களை பற்றி நாள்தோறும் நம் மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் தமிழக வெற்றிக்கழகம் அரசு சொதப்பினால் வாயை மூடிக்கொண்டு இருக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பினார். ஆனா மக்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையை கொடுத்திருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவரா இருங்க, எதிர்கட்சியா நீங்க செயல்படணும்னு மக்கள் நம்ம மேல் நம்பிக்கை வச்சு இந்த பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாங்க. இந்த ரிசல்ட் உண்மையாகவே நாம எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். நாம மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். ஏன் இன்னும் சொல்லப்போனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரை எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். களத்துல யாரு உண்மையான எதிரிங்கிறத தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டிருக்கிறோம். அத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். எங்க மிஸ் பண்ணிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்முடைய தவறை திருத்திக்கிட்டு அடுத்த முறை உண்மையான எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை செஞ்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம். சேப்பாக்க திருவள்ளியின் தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க உண்மையான எதிரி யாருன்னே தெரியாம களமாடி இருக்கிறோம். அங்கதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். மக்கள் மீது ஓவர் கான்பிடண்டா இருந்துட்டோம். ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா ஓட்டு கேட்டோம். நம்ம தலைவர் தமிழ்நாடு முழுக்க போய் ஓட்டு கேட்டாரு. ஆனா எங்க தெரியும் மிஸ் பண்ணிட்டோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பசங்க கிட்ட, நம்முடைய உறவினர்கள் கிட்ட நம்முடைய சாதனையை சொல்ல தவறிட்டோம். இனி வர்ற காலங்கள்ல அந்த தவறை நாம திருத்திக்கணும். முதல்ல நம்ம வீட்டு பசங்களை அரசியல் படுத்தணும். கலைஞருடைய திட்டங்களை, நம்ம கொண்டு வந்த சாதனைகளை, இப்ப இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்களை எல்லாம் தினமும் நம்ம வீட்டில் நாம பேசணும். இன்னைக்கு இந்த புதிய அரசு பொறுப்பேற்று 25 நாள் ஆச்சு. உருப்படியா ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு திட்டமும் கிடையாது. ஏற்கனவே டியூட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ வெறும் ஸ்டிக்கரை மாத்தி, போலீஸ் வேனுக்கு வெறும் ஸ்டிக்கரை மாத்தி சிங்கப்பெண் திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர போறோம் சொல்லி அதையும் கொண்டு வர முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அகில இந்திய அளவிலான கைப்பந்து போட்டி ஜூன் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. தூத்துக்குடியில் மாவட்ட கைப்பந்து விளையாட்டு சங்கம் சார்பில் அகில இந்திய அளவிலான கைப்பந்து போட்டி ஜூன் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. போட்டியின் டைட்டில் ஸ்பான்சராக சத்யா ஏஜென்சிஸ் லிமிடெட் நிறுவனம் செயல்படுகிறது. சத்யா டிராபிக்கான இந்த அகில இந்திய போட்டியில் இந்திய அளவில் புகழ்பெற்ற அணிகள் மற்றும் சர்வதேச புகழ்பெற்ற வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாட உள்ளனர். தூத்துக்குடியில் இந்த போட்டி குறித்து சத்யா நிறுவனத்தின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய சத்யா ஜாக்சன்,
அகில இந்திய அளவிலான கைப்பந்து போட்டி பற்றியும் சத்யா நிறுவனத்தின் பங்களிப்பு பற்றியும் எடுத்து கூறினார். இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட கைப்பந்து கழக தலைவர் ஜான் வசீகரன், செயலாளர் ரமேஷ்குமார், பொருளாளர் ஜெயின் ரவிராஜன் மற்றும் சத்யா நிறுவன ஊழியர்கள் உடனிருந்தனர். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் அசோசியேஷன் நடத்தும் ஆல் இந்தியா வாலிபால் டூர்னமெண்ட் 2026ல சத்யா ஏஜென்சிஸ் லிமிடெட் டைட்டில் ஸ்பான்சராக இருக்கிறது மிக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இந்த டோர்னமெண்ட்ல 27 இயர்ஸா இந்த ஆல் இந்தியா வாலிபால் டோர்னமெண்ட்ல தூத்துக்குடி வாலிபால் அசோசியேஷன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் அசோசியேஷன் நடத்திட்டு இருக்காங்க. இந்த லெஜெண்டரி டோர்னமெண்ட்ல சத்யா மெயின் ஸ்பான்சர்ஸாக இருக்கு, டைட்டில் ஸ்பான்சராக அசோசியேட் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே சத்யானா ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ் சொல்லுவோம். இந்த ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ் டேக்லைன் விதமாக சொன்னா மட்டும் இல்லை, செயலையும் காமிக்கணும்னு சொல்லி இந்த வாலிபால் டோர்னமெண்ட்ல நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்றோம். இது மூலியமா பல யங்ஸ்டர்ஸ் மோட்டிவேட் ஆவாங்க. எப்பவுமே ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில், டீம் ஸ்பிரிட் இதெல்லாம் இருக்கும். இதை பார்த்து பல யங்ஸ்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேல ஆகும் இன்னும் போடுறதுனால சத்யா இந்த டோர்னமெண்ட்ல மெயின் ஸ்பான்சர்ஸா நாங்கள் அசோசியேட் ஆயிருக்கோம். சத்யா டிராஃபி 2026ல பார்ட்டிசிபேட் பண்ற அனைத்து வாலிபால் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸ்போர்ட்ல வெற்றி தோல்விலாம் ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதே பெரிய வெற்றி. All the best to all the teams participating in Satya Trophy 2026 volleyball tournament. எத்தனை அணிகள் பங்கேற்குது, எவ்வளவு பரிசு? 10 teams participate பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா 1 lakh. தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு ஈக்குவலா 50-50. சத்யா சொசைட்டிக்கு எது பெட்டரா இருக்கோ அது எல்லாத்துலயும் இருக்கும். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் அசோசியேஷன் ஒரு லெஜெண்டரியா பண்ணிட்டு இருக்காங்க 27 இயர்ஸா. அதுல சத்யா பார்ட்டிசிபேட் பண்றோம், எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இதேமாதிரி எல்லா ஸ்போர்ட்லயும் நாங்க கண்டிப்பா பார்ட்டிசிபேட். காயிதே மில்லத் நினைவிடத்தில் முதலமைச்சர் விஜய் மரியாதை செலுத்தினார். இந்திய முஸ்லிம்களின் தனிப்பெரும் தலைவர் காயிதே மில்லத்தின் 131வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு அரசு சார்பில் இன்று நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி காயிதே மில்லத் நெடுஞ்சாலையில் உள்ள வாலாஜா மஸ்ஜித் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு காயிதே மில்லத் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஷாஜகான், வெங்கட்ராமன் உள்ளிட்டோரும் காயிதே மில்லத் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இதேபோல் தெற்கில் தோன்றி வடக்கில் ஒளிர்ந்த கண்ணிய தென்றல் காயிதே மில்லத் அவர்களின் 131வது பிறந்த நாளில் அவரது புகழை போற்றுவோம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பேரறிஞர் அண்ணா காலம் தொட்டு தேர்தல் அரசியலை கடந்து உருவான உறவின் உரிமையோடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்றும் துணை நிற்போம் என பதிவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். விருதுநகரில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளர் ஜாஸ்மின் மும்தாஜ், உதவி ஆய்வாளர் ஷர்மிளா, மாவட்ட துணை ஆய்வுக்குழு அலுவலர் தலைமையிலான போலீசார் சார் பதிவாளர் அலுவலகத்திற்குள் திடீரென நுழைந்து சோதனை மேற்கொண்டனர். சுமார் 3 மணி நேரம் நீடித்த தொடர் சோதனையில் அலுவலகத்தில் இருந்த பத்திரப்பதிவு எழுத்தாளர்களின் உதவியாளர்களிடமிருந்து கணக்கில் வராத 54,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் திருப்பத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். திருப்பத்தூர் இரட்டைமலை சீனிவாசன்பேட்டை பகுதியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். நகைகளை பாலிஷ் போட்டு தருவதாக கூறி 25 பவுன் தங்க நகைகள் மற்றும் 1.50 லட்சம் பணம் மோசடி செய்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் பொம்மநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர் உமா மகேஸ்வரி. இவரது மகளின் தோழியின் தந்தை சேகர் என்பவர் நகைக்கடை வைத்துள்ளதாகவும் நகைகளை பாலிஷ் போட்டு தருவதாகவும் உமா மகேஸ்வரியிடம் கூறியுள்ளார். இதனை நம்பி உமா மகேஸ்வரி ஆரம், நெக்லஸ், கம்மல், செயின் என 25 பவுன் நகைகளையும் பாலிஷ் போடுவதற்கான தொகை 1,50,000 ரூபாயையும் கொடுத்துள்ளார். பல மாதங்களாகியும் சேகர் நகையை திருப்பி கொடுக்காமல் காலதாமதம் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் தான் ஏமாற்றப்பட்டுள்ளதை உணர்ந்த உமா மகேஸ்வரி இது குறித்து
காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சேகரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த 10 பவுன் நகைகளை மீட்டனர். மேலும் மற்ற நகை மற்றும் பணத்தை மீட்க விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சுழி அடுத்த குண்டாற்றில் மணல் திருடிய மர்ம கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் காளிமுத்து. இவர் திருச்சுழி அருகே இழுப்பையூர் கிராமத்தில் குண்டாற்றின் கரை ஓரமாக தனக்கு சொந்தமான 5 ஏக்கர் விவசாய நிலத்தில் பனை விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் இரவு நேரத்தில் மர்ம நபர்கள் குண்டாற்றின் கரையோரமாக உள்ள இவரது நிலத்தில் ஆற்று மணல் திருடி சென்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயி இதுபோன்று சட்டவிரோதமாக மணல் திருடியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். என் பேர் காளிமுத்து. நான் மீனாட்சிபுரத்தில் குடியிருந்து வருகிறேன். எனக்கு இழுப்பியூர் பக்கத்தில் ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதில் வந்து சேசிபி இயந்திரம் மூலமும் லாரியை வச்சு மண் எடுத்திருக்காங்க. மண் எடுத்த புகார் வந்து திருச்சுழி காவல் நிலையத்திலேருந்து டிஎஸ்பியிடம் மனு கொடுத்துருக்கேன். அவங்க தகுந்த முறையில் வந்து அதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இனிமேல் கொண்டு வந்து எந்த இதுவுமே நடக்காமல் அந்த சேசிபி எடுத்ததுலையும் அந்த லாரிகளையும் கண்டறிந்து அது உண்மையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி சட்டவிரோதமான செயல்கள் இனிமேல் கொண்டு நடக்காமையும் வாழ்வாதார இதை பாசன வசதிகள் வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்கவும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். எங்கள் தம்பி இடந்த 5 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதில் வந்து இரவா ஜேசிபி மூலிமா தோண்டி மண் அள்ளிட்டு போயிருக்காங்க. நாங்கள் டிஎஸ்பி திருச்சியில் மனு கொடுத்துருக்கோம். தாசில்தார்கிட்ட நேராக போய் சொன்னோம். ஆர்டிஓட்டையும் கொடுத்துருக்கோம். கலெக்டருக்கு பெட்டிஷன் போட்டிருக்கோம். ஆனால் தொடர்ச்சியாக மணல் நைட்டெல்லாம் திருடு போகிறதாக தகவல் கிடைக்குது. அதை நீதி கேட்டு அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நின்றிருந்த 3 பேர் மீது மோதியது. காவிரிப்பாக்கம் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடக பதிவெண் கொண்ட கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்றிருந்த கூலி தொழிலாளி உட்பட 3 பேர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 3 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்து ஏற்படுத்திய தனியார் பள்ளி ஆசிரியர் சண்மதி என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த குணா, ஜோதி, நிலா ஆகிய 3 பேரையும் தமிழக வெற்றிக் கழகம் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பிரபல தனியார் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. கந்தளி அடுத்த பெரியகரம் சென்றாயன் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் தனது குடும்பத்துடன் ஆம்பூர் பிரபல தனியார் ஹோட்டலான ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுள்ளனர். இதில் 3 சிறுவர்கள் உட்பட 6 பேருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. 6 பேருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் இரட்டைமலை சீனிவாசன்பேட்டை பகுதியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளராக ராதிகா என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பத்திரப்பதிவு செய்வதற்கு லஞ்சம் வாங்கி வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டனர். 5 மணி நேர சோதனைக்கு பிறகு அலுவலக கணக்கில் வராத 3,20,000 ரூபாய் ரொக்க பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னையில் தங்கம் விலை கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கம் வெள்ளி விலை கடந்த சில மாதங்களாக ஏற்ற இறக்கத்துடன் நீடித்து வருகிறது. அதன்படி தங்கம் விலை தற்போது சற்று குறைந்துள்ளது. அதன்படி தங்கம் விலை கிராமிற்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,430 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,15,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. லெபனானில் ஐநா அமைதிப்படையினர் மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. லெபனான் நாட்டின் கிழக்கு மண்டலத்தில் உள்ள
மர்ஜியின் பகுதியில் ஐக்கிய நாடுகள் இடைக்கால படையைச் சேர்ந்த அமைதி படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கு பணியில் இருந்த அமைதி படையினர் மீது குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் செர்பியா நாட்டைச் சேர்ந்த அமைதிப்படை வீரர் ஜார்ஜன் மிலோபன் உயிரிழந்தார். மேலும் ஸ்பெயின் மற்றும் எல் சால்வடாரைச் சேர்ந்த 2 அமைதிப்படை வீரர்கள் காயமடைந்தனர். அவர்கள் தெற்கு லெபனானில் உள்ள மருத்துவ நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருவதாக ஐநா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு இந்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் கூடியது. 436 திட்டங்களை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் முன்வைத்ததாக தகவல். பாஜகவில் இருந்து அண்ணாமலை ராஜினாமா. இளைஞர்களை மையப்படுத்தி புதிய கட்சி தொடங்கி உள்ளதாக அண்ணாமலை அறிவிப்பு. செண்பகவல்லி அணை உடைப்பை சரி செய்ய வேண்டும். தென்காசியில் வைகோ தலைமையில் உண்ணாவிரத போராட்டம். திமுகவின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். தமிழக வெற்றிக் கழக அரசின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.